ஷிரடிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம். உன் சாய்ராம். பாபா சொல்வது என்னவென்றால், சிரமங்களுக்கு காரணம் உன் கவனக்குறைவுதான். உன் கவனக்குறைவாக இருந்தாலும் நான் சொல்வதை கேட்காததாலும் நீ இப்போது எதிர்கொள்கிறாய். இன்று உனக்கு கிடைத்த வாய்ப்பு இதுதான். ஆனால் ஒருபோதும் விட்டு கொடுக்காதே. நான் சொன்னதை நீ கேட்டிருந்தால் நீ இந்த கஷ்டத்தை அனுபவித்திருக்க மாட்டாய். எனக்கு ஒன்று தெரியும், உன் கஷ்டங்கள் மற்றும் துன்பங்களால் நான் சொல்லும் அனைத்தும் நீ மனதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அதுதான் காரணமே தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது. நீ கவனமாக கேட்கவில்லை. அதனால் உன் தவறு எதுவும் இல்லை. ஏனென்றால் உன்னுடைய நிலைமை அப்படிப்பட்டது. ஒன்றை நினைவில் கொள்வோம். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இத்தனை நாட்களாக நீங்கள் என்ன கடந்து வந்திருந்தாலும், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எதிர்கொண்டேன். அது உன்னால் மட்டுமே என்று நினைக்கிறாயா? உன் தந்தையும் உன்னுடன் இருக்கிறேன். அதனால்தான் என்னை நீ பாபா என்று அழைக்கும்போது நான் ஏன் வரக்கூடாது என்று ஏன் சொல்கிறாய்? கடவுள் என்னவாக இருந்தாலும் நீ கடவுளை அழைக்கும்போது தந்தையே நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவார். நீங்கள் என்னிடம் கெஞ்சியதால் நான் உங்களிடம் வருகிறேன். நான் கடவுளாக அல்ல, உங்கள் சொந்த தந்தையாக உங்களிடம் வந்து உங்களை பாதுகாப்பேன். ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்தும் பெரிய பள்ளத்தாக்கில் இருந்தும் உங்களை வெளியே இழுப்பேன். ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் விழாமல் நான் உங்களை பாதுகாப்பேன். நீங்கள் இதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நான் சொல்வதை புரிந்து கொள்ள முடியாத போது நீங்கள் அவர்களின் வார்த்தைகளை கேட்டு ஏதாவது செய்ய முயற்சிக்கிறீர்கள். மேலும் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் அவர்களைப் போல வாழ்ந்தால் எவ்வளவு அற்புதமாக இருக்கும் என்று கூறுகிறீர்கள். என்னுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய வாழ்க்கை போல நன்றாக இருந்தால் எவ்வளவு வசதியாக இருக்கும் என்றெல்லாம் கூறுகிறீர்கள். நீ வாழ முடியாதா குழந்தை? நீ இதை மறந்து போகிறாய். உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நீ உணரும் போது நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும். கடவுள் எனக்கு ஒரு பொன்னான எதிர்காலத்தை கொடுத்திருக்கிறார் என்பதையும், மற்றவர்களுக்காக நான் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்தார்கள் என்றும் நீ யோசிக்க வேண்டும். அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பது உனக்கு புரிந்திருக்கும். ஆனால் நீங்கள் எப்படி வாழ வேண்டும், உங்கள் குடும்பத்துடன் நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், உங்களிடம் இருப்பதை எப்படி கையாள வேண்டும், கடவுளிடம் என்ன இருக்கிறது, அவர் உன்னிடம் என்ன சொல்கிறார் என்பதை நீ முதலில் கவனித்து கொள்ள வேண்டும். அவர் உங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் எப்படி சமாளித்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை இழக்கும்போது இது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நீங்கள் உணர்வீர்கள். சில நாட்களுக்கு பிறகு திரும்பி பார்த்தால் என்ன நடக்கும்? மற்றவர்கள் மட்டும் உன் வாழ்வில் இருக்கும். நீ ஒன்றுமில்லாதவனாக இருப்பாய். இப்போதைக்கு உன் கண்களை திற. இந்த வியாழக்கிழமையை உனக்கு வந்த ஒரு வாய்ப்பாக நினைத்துப்பார். உன் கண்களை திறக்க இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். என் செய்திகளை கேட்ட பிறகு நீ ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். இனிமேல் நீங்கள் அதை செயல்படுத்துங்கள். நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கைக்காக மட்டுமே உழைக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது. உங்கள் சுற்றியுள்ள அனைவரையும், உங்கள் குடும்பத்தினரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியாது. இல்லையெனில் குடும்பத்தில் எப்போதும் மோதல்கள் இருக்கும். தவறான புரிதல்கள் மற்றும் வீட்டில் சண்டையிடுவதை தவிர வேறு எதுவும் இருக்காது. இது இல்லை என்று கூறுவார்கள். இது சாத்தியமில்லை. குழந்தை, பாபா நீங்கள் இதையெல்லாம் சொல்கிறீர்கள் இல்லையா? மற்ற அனைவரையும் போல நீங்கள் ஏன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக எனக்கு மாற்றித் தரலாமே என்றுதானே நீ என்னிடம் கேட்கிறாய். மற்றவர்களைப் போல எனக்கும் எல்லா மகிழ்ச்சியும் செல்வமும் இருந்திருந்தால் நான் அப்படித்தான் இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன் இல்லையா? ஏன் எனக்கு இது நடக்கவில்லை? ஏன் என்னை அவங்களைப் போல நீங்கள் வைத்திருக்கவில்லை? இது உங்களுக்கு ஒரு விஷயமா? நீங்கள் நினைத்தால் என்னை அவ்வாறு வைக்கலாம் அல்லவா என்றுதானே நீ கேட்கிறாய். அவர்கள் வாழ்க்கையில் முந்தைய ஜென்மத்தில் செய்த புண்ணிய செயல்களால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்கள் செல்வத்துடனும் உடைமைகளுடனும் ஆடம்பரமாக வாழ முடியும். ஆனால் உங்களுக்கு எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களிடம் உள்ளது உன் கர்மாவின் பலனின் அந்த அளவு மட்டுமே பெற்றாய். அதை எப்படி நன்றாக பயன்படுத்த வேண்டும், அதில் நீ எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீ உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்தினால் என் குழந்தையே, நீ எதை கொடுத்தாலும் அது நல்லது என்று உன்னால் நினைக்க முடியும். நான் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் வருவதில்லை. என்ன கொடுத்தாலும் உங்கள் குடும்பத்தை எப்போவும் உன்னால் சந்தோஷமாக வைத்திருக்க முடிவதில்லை. ஏனென்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மறுபடியும் அதையேத்தான் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்.
நீங்கள் ஒரு உண்மையை மறந்துவிட்டீர்கள். நம்மிடம் எவ்வளவு இருக்கிறது என்பதை விட நம்மிடம் உள்ளதை வைத்து எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதுதான் பெரிய விஷயம். எனவே இந்த ஒரு விஷயத்தை பின்பற்றுங்கள். உங்கள் கர்மாவின் பலன் முடிந்த பிறகு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை உங்களுக்கு கிடைக்க செய்வேன். நீங்கள் எப்போதும் என்னிடம் ஒன்றை கேட்பீர்கள், ஆனால் அவர்கள் நல்லவர்கள். நீ என்னை வளர்த்தாய், ஆனால் நான் உன்னை நன்றாக வளர்க்கவில்லையா என்ற கேள்வியை நீங்கள் ஒருபோதும் என்னிடம் கேட்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு தாயின் குழந்தைக்கு அனைவரும் சமம். அவளுக்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அவள் அனைவரையும் சமமாக வளர்க்கிறாள். அது உனக்கு தெரியும். ஆனால் உன் அப்பா ஏன் இப்படி என்னிடம் பேசுகிறீர்கள்? நான் ஒரு பக்தரை குறைவாகவும் மற்றொரு பக்தரை அதிகமாகவும் என்றும் பார்க்க மாட்டேன். எல்லோரும் எனக்கு சமமானவர்கள். ஆனால் அவர்களின் கர்மாவின் பலன்களால் என்ன நடந்தாலும், அவர்களின் துணிச்சலால் என்ன நடந்தாலும் அதை நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓம்